கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம சகோதரிகளாக கூட சேர்ந்து தேவனுடைய வசனத்தை தியானிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம பிள்ளைகளை எப்படி ஆண்டவருடைய வழியில வளர்த்தணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம படிச்சுட்டு வரோம். இந்த மாசத்தோடைய கிளாஸ்க்காக நம்ம விசேஷமா ஜெபிக்கலாம். நமக்காக கிரேஸ் ஆண்டி கிளாஸ் கொடுக்க வந்திருக்காங்க. செய்திக்காகவும் டிரான்ஸ்லேஷனுக்காகவும் மற்ற எல்லா சகோதரிகளும் கலந்து கொள்ளணுன்றதுக்காக நம்ம ஜெபிச்சு ஆரம்பிக்கலாம். எங்களை அன்பு பிதாவே ஏசப்பா, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலையும் கூட நாங்கள் சகோதரிகளாய் திரும்பமாய் இந்த நாள்ல ஒருமத்து கூட உதவி செய்தீர், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை ஆசீர்வதிங்க. குறிப்பாக நாங்கள் பிள்ளைகளை எப்படி ஆண்டவருடைய பிரியமான வழியில நடத்த வேண்டும் என்ற சத்தியத்தை குறித்து நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய சத்தியத்தை ஆண்டி மூலம் கூட நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. நாங்களும் கூட ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தோடு அந்த சத்தியங்களை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிய நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் எங்களுக்கு ஈவாய் நல்கின அந்த பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஒரு பிரியமான வழியில் நாங்கள் வளர்த்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா கெஞ்சுகிறோம். இந்த நேரம் முழுவதையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டி ஆசீர்வதிங்க. டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய லின்சி ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவினால் நிரப்புங்க ஏசப்பா. நெட்வொர்க் ப்ராப்ளம் எதுவும் வராதபடிக்கு எல்லாரும் நல்ல செய்தியை கேட்பதற்கு எங்களுக்கு எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த நேரம் முழுவதையும் கூட கர்த்தாவே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். சோ நமக்காக திவ்யா ஒரு பாட்டு பாடுவாங்க. சோ நம்ம பாடல் பாடி கத்தரை தூச்சதுக்கு அப்புறம் நம்ம செய்திக்காக நம்ம போகலாம். Praise the Lord. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம்
நாம் பற்றி கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் திவ்யா. ஸோ செய்திக்குள்ளாக போகலாம். ஸோ நமக்காக செய்தியை கொடுப்பதற்காக கேரளால இருந்து கிரேஸ் ஆண்டி வந்திருக்காங்க. டிரான்ஸ்லேட் பண்ணுவதற்கு லின்சி வந்திருக்காங்க. ஸோ நம்ம சகோதரிகள் சார்பாக நம்ம ஆண்டி வந்து இந்த கிளாஸ்க்காக வெல்கம் பண்ணலாம். ஆண்டி, we are welcome you to take the class. Okay, you started, Aunty. Okay. കേൾക്കാമല്ലോ? Can you hear me? Yes, Aunty. Okay, okay. ദൈവത്തിന്റെ അതിപരിശുദ്ധമായുള്ള നാമം വാഴ്ത്തപ്പെടുമാറാകട്ടെ. கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமம் வாழ்த்தப்படுவதாக, மகிமைப்படுவதாக. വീണ്ടും കർത്താവിന്റെ പാദപീഠത്തിലേക്ക് കടന്നു വരുവാൻ തൊക്കോണം ദൈവം നമ്മളെ അനുവദിച്ചു. അതോർത്ത് നമുക്ക് ദൈവത്തെ സ്തുതിക്കാം. கர்த்தர் முன்னாடியே மறுபடியும் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு. அதுக்காக நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம். എന്നെ കേൾക്കുന്ന എല്ലാ പ്രിയ സഹോദരിമാർക്കും കർത്താവായ യേശുക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ സ്നേഹവന്ദനം അറിയിക്കുന്നു. என்னை கேட்டுக்கிட்டு இருக்கிற அனைத்து சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். കഴിഞ്ഞ പ്രാവശ്യം നമ്മൾ ചിന്തിച്ചത് ബാലൻ നടക്കേണ്ടുന്ന വഴിയിൽ അവനെ അഭ്യസിപ്പിക്കുക എന്നുള്ള ടോപ്പിക്കാണ്. போன கிளாஸ்ல நம்ம என்ன சிந்தித்தோம் அப்படின்னா, பிள்ளையானவன் நடக்கக்கூடிய பாதையிலே அவனை நடத்திக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான். ഈ ആഴ്ചയും അതിന്റെ കണ്ടിന്യൂവേഷൻ തന്നെയാണ് ചിന്തിക്കാനായിട്ട് പോകുന്നത്. தொடர்ந்தும் இந்த விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். മക്കളെ നല്ല രീതിയിൽ വളർത്തുവാൻ സഹായിക്കുന്ന ചില പ്രമാണങ്ങൾ കൂടി ഇന്ന് നമുക്ക് നോക്കാം. பிள்ளைங்களே நல்லபடியா வளர்க்கறதுக்கு தேவையான பிரமாணங்களே நம்ம படிப்போம். അതിലെ ആദ്യത്തെ പോയിന്റ് മാതാപിതാക്കൾ മക്കളുടെ ജീവിതം നയിച്ചു കാണിക്കണം എന്നുള്ളതാണ്. அதுல முதலாவது என்னென்றால், பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். എന്ന് പറഞ്ഞാൽ എന്താണ് ഉദ്ദേശിക്കുന്നത്? அப்படின்னா என்ன அர்த்தம்? നമ്മുടെ മക്കൾ എങ്ങനെ ജീവിക്കണം എന്ന് നമ്മൾ ആഗ്രഹിക്കുന്നു അതുപോലെയുള്ള ഒരു കുടുംബജീവിതം നമുക്കുണ്ടായിരിക്കണം. நம்ம பிள்ளைங்கள் எப்படி வாழணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோமோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்மளே வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படின்னு தான். മാതാപിതാക്കൾ ദൈവിക പ്രമാണങ്ങൾ അനുസരിച്ചാണ് ജീവിക്കുന്നതെങ്കിൽ മക്കളുടെ ജീവിതവും ആ നിലയിൽ നന്നായിരിക്കാനാണ് സാധ്യത എപ്പോഴും. பெற்றோர்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படியே நடக்கிறாங்க அப்படின்னா பிள்ளைங்களும் அந்த மாதிரியே நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. മാതാപിതാക്കൾ തെറ്റായ മാതൃകയാണ് കാണിച്ചു കൊടുക്കുന്നതെങ്കിൽ കുട്ടികളുടെ ജീവിതവും പരാജയമാകാനുള്ള സാധ്യതയുണ്ട്. பெற்றோர்கள் தப்பான ஒரு முன்மாதிரியை காமிக்கிறாங்க அப்படின்னா பிள்ளைங்களும் அதை மாடலா വളർறதுக்கு വായ്പകൾ ഉണ്ട്. അതുകൊണ്ട് മാതാപിതാക്കൾക്ക് മക്കൾക്ക് കൊടുക്കാവുന്ന ഏറ്റവും വലിയൊരു സംഭാവന എന്ന് പറയുന്നത്
നല്ല മാതൃകയുള്ള ഒരു കുടുംബജീവിതം അവർക്ക് കാഴ്ചവെക്കുക എന്നതാണ്. பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய ஒரு பரிசு என்னென்றால் பெற்றோர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு சித்தமா வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படின்னு தான். ഒരു ഭാര്യ തന്റെ ഭർത്താവിനെ മാനിക്കുകയും ബഹുമാനിക്കുകയും ഒക്കെ ചെയ്യുന്നത് മക്കൾ കാണുവാൻ തൊക്കെ ഇടയാകണം. மனைவி தன்னுடைய கணவனே மதிக்கிறது, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் பிள்ளைங்கள் வளர வேண்டும். അങ്ങനെ കുഞ്ഞുങ്ങൾ കാണുമ്പോൾ ചെറുപ്പം മുതലേ അവർ അധികാരത്തെ മാനിക്കുവാനും അനുസരിക്കുവാനും അതിന് കീഴ്പ്പെടുവാനും തൊക്കെ അവർ പഠിക്കും. அப்படி வளர்ற பிள்ளைங்க அதிகாரத்துக்கு கீழ்ப்படுறவங்களாகவும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறவங்களாகவும் நம்ம பார்க்க முடியும். റോമർക്ക് എഴുതിയ ലേഖനം 13-ാം അധ്യായത്തിന്റെ 1-ാമത്തെ വാക്യം വായിക്കാം. ரோமர் 13:1 வாசிப்போம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ഇവിടെ പറയുന്നത് அதிகாரங்களൊക്കെ ദൈവത്താൽ നിയമിക്കപ്പെട്ടതാണ്. இங்க என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னா அதிகாரங்கள் எல்லாமே தேவனால் உண்டானதுதான் அப்படின்னா. അപ്പൊ ഒരു ഭാര്യയെ സംബന്ധിച്ചോളം ഭർത്താവ് ഭാര്യയുടെ തലയാണ്. ആ നിലയിൽ ഭർത്താവിനെ അതിന്റെ അധികാരത്തെ മാനിക്കേണ്ടതായിട്ടുള്ള ആവശ്യമുണ്ട് ഭാര്യയ്ക്ക്. அதனாலேயே மனைவி தன்னுடைய கணவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து அதுக்கு கனம் பண்ண கொடுக்கக்கூடியவங்களா இருக்க வேண்டும். കുഞ്ഞുങ്ങൾ അങ്ങനെ അമ്മ അവിടെ അപ്പനെ മാനിക്കുകയും ബഹുമാനിക്കുകയും ചെയ്യുന്നത് കാണുമ്പോൾ അധികാരത്തെ മാനിക്കണം എന്ന അതൊരു ദൈവകൽപ്പനയാണ് എന്ന് മനസ്സിലാക്കി അവരും ആ നിലയിലേക്ക് വളർന്നു വരുവാൻ തൊക്കെ ഇടയാവും. ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிந்து அதே மாதிரியே கனம் கொடுத்து வாழக்கூடியவங்களா இருக்கிறதை பார்த்து பிள்ளைங்களும் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டளையை அவங்க புரிஞ்சுப்பாங்க. രണ്ടാമത്തെ പോയിന്റ്, മാതാപിതാക്കളെ അനുസരിക്കാനും ബഹുമാനിക്കാനും ചെറുപ്പത്തിലെ തന്നെ കുഞ്ഞുങ്ങളെ പഠിപ്പിക്കേണ്ടതാണ്. ரெண்டாவதாக பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியவும் மரியாதை கொடுக்கவும் அவங்களே சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்றதுதான். പുറപ്പാട് പുസ്തകം 20-ാം അധ്യായത്തിന്റെ 12-ാമത്തെ വാക്യം. யாத்திராகமம் 20வது அதிகாரம் 12வது வசனம் வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ഇവിടെ പറയുന്നത് അപ്പനെയും അമ്മയും അനുസരിക്കാനും ബഹുമാനിക്കാനും മക്കൾ കടപ്പെട്ടവരാണ്. അതോടുകൂടെ തന്നെ ഒരു വാഗ്ദത്തം കൂടെ തരുന്നു, നീ ഭൂമിയിൽ ദീർഘായുസോടെ ഇരിക്കും. അങ്ങനെ ചെയ്യുന്നവര് ദീർഘായുസോടുകൂടി ഇരിക്കുമെന്നാണ്. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவதனால நீடிய நாட்கள் உலகத்திலே இருக்க முடியும் அப்படின்னு தான் சொல்றாங்க. മത്തായിയുടെ സുവിശേഷം 15-ാം അധ്യായത്തിന്റെ 4-ാമത്തെ വാക്യം. மத்தேயு 15:4 வாசிப்போம். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. ഇവിടെയും പറയുന്നത് അപ്പനെയും അമ്മയും ദുഷിക്കാനായിട്ട് ഇടവരരുത് എന്നുള്ളതാണ്. മക്കൾ അപ്പനെയും അമ്മയും ഒരിക്കലും ദുഷിക്കരുത്. இங்கேயும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்பா அம்மாவையும் தகப்பனையும் தாயையும் நிந்திக்க கூடாது அப்படின்னு தான் சொல்றாங்க. പുറപ്പാട് പുസ്തകം 21-ാം അധ്യായത്തിന്റെ 15-17 വാക്യങ്ങൾ കൂടെ വായിക്കാം.
யாத்திராகமம் 21வது அதிகாரம் 15-17 வசனங்கள் வசிப்போம். உன் தகப்பனையாவது உன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாக கொலை செய்யப்பட கடவன். தன் தகப்பனையாவது தன் தாயாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவൻ. ഇവിടെ പറയുന്നത് അപ്പനെയോ അമ്മയോ മക്കൾ അടിക്കാനായിട്ട് പാടില്ല. അങ്ങനെയുള്ളവർക്ക് മരണശിക്ഷയാണ് ദൈവം പറഞ്ഞിരിക്കുന്നത്. പക്ഷെ ഇന്ന് നമ്മൾ അനേകം മക്കൾ അപ്പന്മാരെ അമ്മമാരെയൊക്കെ അടിക്കുന്നതായിട്ട് കാണാനായിട്ട് സാധിക്കും. இங்க நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, அப்பா அம்மாவை எல்லாம் அடிக்கிறவங்க நிச்சயமா கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு தான் நம்ம வசனத்துல வாசிப்போம். ஆனா இந்த காலத்திலேயே அப்பாவை அம்மாவையும் அடிக்கிறவங்க, அவங்கள உபதிரவம் பண்ணவங்கள பிள்ளைங்களை நம்ம பார்க்க முடியும். അതായത് മാതാപിതാക്കളുടെ ഒരു ഉത്തരവാദിത്തമാണ് മക്കളെ അച്ചടക്കത്തിൽ വളർത്തുക എന്നുള്ളത്. பிள்ளைங்களை டிசிப்ளினா வளர்க்கக்கூடியது பெற்றோர்களுடைய பொறுப்பு தான். അച്ചടക്കം എന്ന് പറയുന്നതിന് രണ്ട് വശങ്ങളുണ്ട്. டிசிப்ளின் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விதமா சொல்லலாம். ഒന്ന് ശിക്ഷണം, രണ്ടാമത്തേത് ശിക്ഷ. ഒന്ന് ശിക്ഷിக்கிறது. ശിക്ഷണം എന്നാല് കുട്ടികൾ പഠിപ്പിക്കുക എന്നുള്ളതാണ്. சிக்ஷிக்கிறது அப்படின்னா பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்காக சிக்ஷிக்கிறது தான். ശിക്ഷ എന്നാല് തെറ്റുകൾ ചെയ്യുമ്പോൾ ശിക്ഷിച്ച് കറക്റ്റ് ചെയ്യുക എന്നുള്ളതാണ്. இன்னொரு சிக்ஷா என்னென்றால் அது தப்பு பண்ணக்கூடியவங்களுக்கு அடிக்கிறது தான். സദൃശവാക്യങ്ങൾ 19 അധ്യായത്തിന്റെ 18ാമത്തെ വാക്യം. நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 18வது வசனம் வாசிப்போம். பத்தொன்பது 18ங்களா ஆண்டி? 18. நம்பிக்கை இருக்கும் மட்டும் உன் மகனை சிச்சை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்துமாவை എലുമ്പ ഒട്ടാതെ. അപ്പൊ മക്കളെ ശിക്ഷിച്ച് വളർത്തണം. അവിടെ എടുത്ത് പറയുന്നത് ശിക്ഷിക്കാനായിട്ട് വടി ഉപയോഗിക്കണം എന്നാണ് പറയുന്നത്. பிள்ளைங்களை சிக்ஷை செய்ய வேண்டும், அதுக்காக பிரம்பு உபயோகப்படுத்தணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. എന്നാൽ നാം ശിക്ഷിക്കുമ്പോൾ ആ തെറ്റിന് ആനുപാതികമായിട്ട് മാത്രമേ ശിക്ഷിക്കാവൂ. അതിൽ കൂടുതൽ ശിക്ഷ കൊടുക്കാനായിട്ട് പാടില്ല. பிள்ளைங்களை சிக்ஷை செய்யும் போது அவங்களுக்கு தப்புக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்கு தண்டனையை கொடுக்க வேண்டும். ചില സമയത്ത് മാതാപിതാക്കൾ അവരുടെ കോപം തീരുന്നത് വരെ അടിക്കും. അത് ശരിയല്ല. ஒரு சில பெற்றோர்கள் தங்களுடைய கோபத்தை காட்டுறதுக்காக கோபம் தீர்ற வரைக்கும் அவங்கள அடிச்சுட்டு இருப்பாங்க. സദൃശവാക്യം 20ാം അധ്യായത്തിന്റെ 30ാമത്തെ വാക്യം. நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 30வது வசனம். காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும். അവിടെയും വടിയുടെ ഉപയോഗത്തെ പറ്റിയാണ് അവിടെ പറയുന്നത്. അത് ദോഷത്തെ അത് മാറ്റിക്കളയുമെന്നാണ് പറയുന്നത്. பிரம்பு பயன்படுத்துறதை பத்தி தான் இங்கே சொல்லி இருக்கிறது. அது ஞானத்தை கொடுக்கும், தோஷத்தை விட்டு அகற்றும் அப்படின்னு தான் சொல்றாங்க. സദൃശവാക്യം 29:17. நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 17. உன் மகனை சிக்ஷை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தை ഉണ്ടാക്കുവാൻ. മക്കളെ ശിക്ഷിച്ച് വളർത്തിയാല് അവസാനം അവർ നമുക്ക് ആശ്വാസത്തിന് കാരണമായിട്ട് തീരും, നമുക്ക് സന്തോഷം തരുന്നവരായിട്ട് അവർ തീരും. பிள்ளைங்களை சிக்ஷை செய்து வளர்த்தோம் அப்படின்னா அவங்க நமக்கு ஆனந்தத்தையும் ஆத்மாவுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கிறவங்களா நம்ம பார்க்க முடியும். സദൃശവാക്യം 22:15. நீதிமொழிகள் 22:15.
பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். അപ്പൊ നമ്മളെ ശിക്ഷിക്കുമ്പോൾ എന്തിനാണ് അതിന്റെ പ്രയോജനം? പോഷത്വം അവരുടെ ഹൃദയത്തിൽ നിന്നും മാറിപ്പോകുന്നതാണ്. பிள்ளைங்களுடைய இதயத்திலிருந்து அந்த மதிய இனத்தை அகற்றதுக்காக இந்த பெரும்பை பயன்படுத்த முடியும் அப்படின்னு தான் சொல்றோம். സദൃശവാക്യം 13:24. நீதிமொழிகள் 13:24. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். വടിയുടെ ഉപയോഗത്തെ പറ്റിയാണ് അവിടെ എല്ലാം നമ്മൾ പറയുന്നത്. നമ്മളെ വടി കൊണ്ട് അവരെ ശിക്ഷിക്കുമ്പോൾ നമ്മൾ അവരെ സ്നേഹിക്കുകയാണ് ചെയ്യുന്നത്. பிரம்பினாலே அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும்போது, சிக்ஷை செய்யும் போது பெற்றோர்கள் பிள்ளைங்களை நேசிக்கிறதா நம்ம பார்க்க முடியும். എന്നാൽ നമ്മളെ വടി കൊണ്ടുള്ള പ്രയോഗം ഉപയോഗിക്കുന്നതിന് മുമ്പ് തന്നെ 1-2 പ്രാവശ്യം അവർക്ക് പ്രാക്ടിക്കലായിട്ട് ഞാൻ പറയുന്നത് 1-2 പ്രാവശ്യം കുഞ്ഞുങ്ങൾക്ക് വാണിംഗ് കൊടുക്കണം, അവരെ ഉപദേശിക്കണം, നിങ്ങൾ ചെയ്യുന്ന തെറ്റാണ്. അങ്ങനെ 1 പ്രാവശ്യം വാണിംഗ് കൊടുത്ത് നിങ്ങൾ തെറ്റിന് ശിക്ഷ കിട്ടും. 1 പ്രാവശ്യം പറഞ്ഞു, 2 പ്രാവശ്യം പറഞ്ഞു, കേട്ടില്ല എങ്കിൽ 3-ാമത്തെ പ്രാവശ്യം അടി കിട്ടും എന്നുള്ളത് അവരോട് നേരത്തെ തന്നെ ഒന്ന് പറയുന്നത് നല്ലതായിരിക്കും, ഗൗരവം അവർ മനസ്സിലാക്കാൻ വേണ്ടി. ஒவ்வொரு தடவையும் தண்டனை சிக்ஷை செய்யறதுக்கு முன்னாடியே பிள்ளைங்களுக்கு அந்த விஷயத்தை பத்தி வான் பண்றது நல்லா இருக்கும். அவங்களுக்கு இது தப்பு, இதனாலே தண்டனை கிடைக்கும், இல்லைன்னா தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை முன்னாடியே சொல்லி இருந்து அதுக்கப்புறம் 1 தடவை 2 தடவை சொல்லி கேட்கலன்னா பிரம்பெடுத்து அவங்கள அடிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். എന്നാൽ ഇന്ന് നമ്മുടെ ഗവൺമെന്റ് മക്കളെ അടിക്കാനായിട്ട് അനുവദിക്കുന്നില്ല. സ്കൂളിലാണെങ്കിലും വീടുകളിലാണെങ്കിലും അടിക്കാൻ അവര് ആ നിലയിൽ അനുവദിക്കുന്നില്ല എന്നുള്ളത് ഒരു കുറവാണ്. இந்த சமூகத்தில கவர்மெண்ட் கூட பிள்ளைங்களே பெரும்பினாலே கையாளக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம்தான் சொல்லிட்டு இருக்காங்க. അപ്പൊ കുഞ്ഞുങ്ങൾക്ക് എന്താണ് സംഭവിക്കുന്നത്? എന്ത് തെറ്റ് ചെയ്താലും അതിന് ശിക്ഷ കിട്ടുകയില്ല എന്നുള്ള രീതിയിൽ അവർക്ക് ഇഷ്ടമുള്ള രീതിയിൽ അങ്ങനെ ജീവിക്കാനായിട്ട് തുടങ്ങും. அப்ப பிள்ளைங்க என்ன நினைப்பாங்கன்னா, என்ன வேணாலும் பண்ணலாம், எந்த தப்பு வேணாலும் பண்ணலாம், எதுக்கு தண்டனையே கிடையாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வந்துடும். അവര് പാപത്തെ ഇഷ്ടപ്പെടാനായിട്ട് തുടങ്ങും. பாவ சுபாவத்தை அவங்க பிடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. അവർ കഞ്ചാവിനും മയക്കുമരുന്നിനും ഒക്കെ അടിമകളായിട്ട് തീരും. ഗഞ്ചാ, ഡ്രഗ്സ് ഇതൊക്കെല്ലാം അടിമപ്പെടാതുക്ക് വായ്പകളുണ്ട്. അതുകൊണ്ട് കൊലപാതകങ്ങളും ആത്മഹത്യകളും ഇന്ന് വളരെയധികം വർദ്ധിച്ചു വരുന്നതായിട്ട് നമുക്ക് കാണാനായിട്ട് സാധിക്കും. அதனாலேயே கொலை செய்யறது, தற்கொலை பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சாதாரணமா சமூகத்தில் நடந்துட்டு இருக்கு. മാത്രമല്ല മാതാപിതാക്കൾ കുട്ടികളെ അടിക്കുന്നതിന് പകരം കുഞ്ഞുങ്ങൾ മാതാപിതാക്കളെ അടിക്കുവാനും കൊല്ലുവാനും ഒക്കെ തുടങ്ങിക്കഴിഞ്ഞു. பெற்றோர்கள் தான் பிள்ளைங்களை அடிப்பாங்க. ஆனா இந்த காலத்திலே நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னா, பிள்ளைங்க பெற்றோர்களை அடிக்கிறது, கொல்லுறது அப்படின்றது எல்லாம் பார்க்க முடியும். കുട്ടികളെ വടി ഉപയോഗിച്ച് ശിക്ഷിക്കാത്തതിന്റെ ദോഷവശങ്ങൾ ഇന്ന് പലരും മനസ്സിലാക്കി തുടങ്ങിയിട്ടുണ്ട്. பெரும்பு பயன்படுத்தி அவங்கள சிக்ஷை செய்யறதுனாலேயே அதோடைய தோஷங்கள் எல்லாம் நம்ம இப்போ பார்க்க முடியும். ശിക്ഷ എന്ന് പറയുമ്പോൾ അടി മാത്രമല്ല ശിക്ഷ, പല വിധത്തിൽ നമുക്ക് ശിക്ഷിക്കാനായിട്ട് സാധിക്കും. பெரும்பு எடுத்து அடிக்கிறது மட்டும் சிக்ஷை கிடையாது, வேற விதமா கூட நம்ம சிக்ஷை செய்யலாம். എന്നാൽ വടി അധികാരത്തിന്റെ ചിഹ്നമായിട്ട് കുട്ടികൾ മനസ്സിലാക്കേണ്ടത് ആവശ്യം. பிரம்பு அதிகாரத்தினுடைய ஒரு சிம்பிளா நம்ம பார்க்க முடியும். മൂന്നാമത്തെ പോയിന്റ്, മൂന്നാമதாக കുഞ്ഞുങ്ങളെ ചെറുപ്പത്തിലെ തന്നെ നോ അല്ലെങ്കിൽ അരുത്, പാടില്ല എന്നീ വാക്കുകൾ അക്സെപ്റ്റ് ചെയ്യുക എന്നൊക്കെ പഠിപ്പിക്കണം. குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே வேண்டாம்,
கூடாது, நோ அப்படின்ற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்றதுக்காக கற்றுக் கொடுக்க வேண்டும். ചില കുഞ്ഞുങ്ങള് കരഞ്ഞും വാശി പിടിച്ചും നിലത്ത് കിടന്ന് ഉരുണ്ടും അങ്ങനെ തങ്ങൾ ആഗ്രഹിക്കുന്ന കാര്യങ്ങൾ സാധിച്ചു കിട്ടുവാനായിട്ട് ശ്രമിക്കും. ஒரு சில குழந்தைங்க அடம் பண்ணி கீழே பிறண்டு படுத்துட்டெல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது சாதிக்கிறதுக்காக அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. പലപ്പോഴും അമ്മമാർ അവരുടെ ഇഷ്ടത്തിന് വഴങ്ങി കൊടുക്കുകയും ചെയ്യും. பெரும்பாலும் அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க என்ன அடம் பண்றதுனாலே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணி கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ഭാവിയിൽ അവർക്ക് വളരെ ദോഷം ചെയ്യും. அது எதிர்காலத்திலே அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை கிரியேட் பண்றதுக்கு കാരണമാ കൂടെ இருக்கும். വിദേശത്ത് ജോലി ചെയ്യുന്ന മാതാപിതാക്കളുണ്ട്, അല്ലെങ്കിൽ കുഞ്ഞുങ്ങളെ ഹോസ്റ്റലിലോ ഗ്രാൻഡ് പേരൻസിന്റെ അടുക്കലൊക്കെ ആക്കിയിട്ട് ജോലിക്ക് വേണ്ടി മറ്റു സ്ഥലങ്ങളിലേക്ക് പോകുന്ന മാതാപിതാക്കളുണ്ട്. வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடியவங்கள பேரண்ட்ஸ் இருப்பாங்க. பிள்ளைங்களை தாத்தா பாட்டி கிட்ட எல்லாம் விட்டுட்டு போய் அந்த மாதிரி வேலை பார்க்குற பெற்றோர்கள் கூட இருப்பாங்க. അങ്ങനെയുള്ള മാതാപിതാക്കൾക്ക് മക്കളെ സ്നേഹിക്കാനോ അവരെ ലാളിക്കാനോ അവരെ ഡിസിപ്ലിൻ ചെയ്യാനോ ഉള്ള അവസരമൊന്നും ലഭിക്കുകയില്ല. அந்த மாதிரி பெற்றோர்களுக்கு தங்களுடைய பிள்ளைங்களை நேசிக்கிறதுக்கு அவங்கள ഡിസിപ്ലിനോടെ വളർത്തുறதுக்கான വായ്പകളേ கிடையாது. അതുകൊണ്ട് എന്ത് സംഭവിക്കും? അവര് സ്നേഹം പ്രകടിപ്പിക്കുന്നത് അവര് ചോദിക്കുന്നത് എന്തും അങ്ങനെ വാങ്ങിച്ചു കൊടുത്ത് ആണ് അവര് സ്നേഹം പ്രകടിപ്പിക്കുന്നത്. அதனாலே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள நேசிக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக அவங்க என்ன கேக்குறாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க. ധാരാളം പണവും അവർക്ക് കൊടുക്കും. நிறைய പണത്തെയും அவங்களுக்கு கொடுப்பாங்க. ഇങ്ങനെ പല കുട്ടികളും അവർക്ക് കിട്ടുന്ന പണം എങ്ങനെ ഉപയോഗിക്കണമെന്ന് അറിയാതെ ധൂർത്തടിച്ച് ജീവിക്കും. இப்படியே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை பிள்ளைங்க தங்களோட பணத்தை எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாம செலவு பண்ணுவாங்க. ചിലർ മദ്യപാനത്തിലേക്ക് തിരിയും. ஒரு சிலங்க மதுபானம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. ചിലർ മയക്കുമരുന്നിന് അടിമയാവും. ஒரு சிலங்க ட்ரக்ஸுக்கு அடிக்டா മാറിடுவாங்க. മാതാപിതാക്കളിൽ നിന്നും അവർക്ക് നല്ല ഡിസിപ്ലിൻ ലഭിച്ചിട്ടില്ല. അരുത്, പാടില്ല എന്നുള്ള രീതിയിലുള്ള വാക്കുകൾ അവർ കേട്ടിട്ടില്ല. അതുകൊണ്ട് അവർ പ്രായമാകുമ്പോഴും അത് അംഗീകരിക്കാനായിട്ട് ബുദ്ധിമുട്ട് വരും. ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா பெற்றோர்கள்ட்ட இருந்து கற்றுக்கக்கூடிய விஷயங்களை அவங்க கற்றிருக்க மாட்டாங்க. தெரியாது, நோ, முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாம் அவங்க கத்துக்காம வளர்றதுனால எதிர்காலத்திலும் கூட அவங்க பிரச்சனையில் தான் மாட்டியிருப்பாங்க. ഞാൻ നടന്ന ഒരു സംഭവം പറയാം. நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். വിശ്വാസികളായ ഒരു മാതാവും പിതാവും വിശ്വാസത്തിൽ இருக்கக்கூடிய ഒരു അപ്പാവും അമ്മാവും അവര് ഗൾഫില് ആണ് ജോലി ചെയ്തിരുന്നത്. அவங்க கல்ஃபில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. മകനെ ഹോസ്റ്റലിലാക്കി പഠിപ്പിച്ചു. പയ്യനെ ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டு அவங்க படிக்க வச்சாங்க. അവൻ ചോദിക്കുന്നതെല്ലാം മാതാപിതാക്കൾ വാങ്ങിച്ചു കൊടുക്കും. കേൾക്കുന്നതെല്ലാം വാങ്ങി കൊടുത്തിട്ട് இருந்தாங்க. അവരുടെ സ്നേഹം കാണിക്കുന്നത് ഈ മകന്റെ ഇഷ്ടം സാധിപ്പിച്ചു കൊടുക്കുന്നതിൽ കൂടിയാണ് അവർ സ്നേഹം പ്രകടിപ്പിച്ചുകൊണ്ടിരുന്നത്. தன்னோட பையன் என்னென்ன கேக்குறாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துதான் அவங்களோட இஷ்டத்தை அவங்க காட்டிட்டு இருந்தாங்க. അരുത്, ഇപ്പോൾ വേണ്ട, അല്ലെങ്കിൽ നോ എന്നൊരു വാക്കുകളൊന്നും, ഇങ്ങനെയുള്ള വാക്കുകളൊന്നും മകന്റെ ജീവിതത്തിൽ കേട്ടിട്ടില്ല. கூடாது, நோ, முடியாது அப்படின்ற வார்த்தைகள் எதுவுமே அந்த பையனுக்கு பழக்கம் கிடையாது. ഒടുവിൽ പേരൻസ് നാട്ടിൽ വന്ന് താമസമായി. பேரண்ட்ஸ் அதுக்கப்புறமா ஊருக்கு பையன் கூட இருந்தாங்க. അങ്ങനെ കൂടെ താമസിക്കാൻ തുടങ്ങിയപ്പോൾ അവൻ ചോദിക്കുന്നതെല്ലാം വാങ്ങിച്ചു കൊടുത്തില്ല. அவங்க ஒன்றா வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பையன் கேக்குறதெல்லாம் அவங்க வாங்கி கொடுக்காம இருந்தாங்க. എങ്കിലും ഒരു സ്കൂട്ടർ വേണമെന്ന് പറഞ്ഞു സ്കൂട്ടർ വാങ്ങിച്ചു കൊടുത്തു. இருந்தா கூட ஒரு பைக் வேணும்னு சொன்னதுனால பைக் வாங்கி கொடுத்தாங்க. അത് കഴിഞ്ഞ് ഒരു കാർ വേണമെന്ന് പറഞ്ഞു.
அதுக்கப்புறம் கார் கேட்டாங்க. അപ്പോൾ നിനക്കിപ്പോ കാറിന്റെ ആവശ്യമില്ല, അതിപ്പോ വാങ്ങിത്തരികയില്ല എന്ന് പേരൻസ് കർശനമായിട്ട് പറഞ്ഞു. உனக்கு இப்போ கார் தேவையில்லை, அதனால வாங்கி கொடுக்க முடியாதுன்னு பேரண்ட்ஸ் சொன்னாங்க. ആദ്യമായിട്ടാണ് അവന്റെ ജീവിതത്തിൽ മാതാപിതാക്കളിൽ നിന്നും അത് നെഗറ്റീവായിട്ടുള്ള ഒരു വാക്ക് കേൾക്കുന്നത്, തരികയില്ല എന്നുള്ളത്. இப்பதான் முதலா பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து முடியாது, பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தை அவன் கேட்கிறான். അവനത് അംഗീകരിക്കാനായിട്ട് കഴിഞ്ഞില്ല. அவனால அதை ஒத்துக்கொள்ளவே முடியல. അവൻ അവന്റെ മുറിയിൽ പോയി കതകടച്ച് ആത്മഹത്യ ചെയ്യുകയും ചെയ്തു. அவன் பையன் வந்து முறிக்குள்ள போய் அந்த சூசைட் பண்ணாங்க. നടന്ന സംഭവമാണ്. ഇത് നടന്ന സംഭവം தான். പെൺകുട്ടികളെ സംബന്ധിച്ചോളം വിവാഹ ജീവിതത്തില് പ്രശ്നങ്ങൾ വരാനായിട്ടുള്ള സാധ്യതയുണ്ട്. பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களோட திருமண வாழ்க்கையில தான் பிரச்சனைகள் வரும். അവിടെയും നോ എന്ന് പറയുന്ന ആ വാക്ക് കേട്ട് വളരാത്ത പെൺകുട്ടികൾക്ക് വളരെ ബുദ്ധിമുട്ട് വരാനുള്ള സാധ്യതയുണ്ട്. அங்கேயும் நோ அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டு பழக்கம் இருக்காத ஒரு பிள்ளைங்களுக்கு, பெண் பிள்ளைக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையில அப்புறமா தான் பிரச்சனைகள் வரும். അങ്ങനെയുള്ള ഒരു കുടുംബത്തെ പറ്റിയും എനിക്കറിയാം. அந்த மாதிரி ஒரு ഫാമിലിയെ പറ്റി எனக்கு தெரியும். മകളെ വളരെയധികം സ്നേഹിച്ചു വളർത്തി, ചോദിക്കുന്നതെല്ലാം വാങ്ങിച്ചു കൊടുത്തു. பொண்ணை வந்து ரொம்ப நேசிச்சு வளர்த்தாங்க, கேக்குறதெல்லாம் വാങ്ങി കൊടുത്താங்க. ഒടുവിൽ വിവാഹം കഴിഞ്ഞപ്പോൾ ഭർത്താവ് അങ്ങനെ പറയുന്നതെല്ലാം അങ്ങനെ വാങ്ങിച്ചു കൊടുക്കില്ല. അവിടെ നോ എന്നുള്ള വാക്ക് കേൾക്കാൻ ഇടയായിട്ടുണ്ട്. திருமணத்துக்கு அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து அவ கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்காம நோ அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. അത് ഉൾക്കൊള്ളാൻ അവൾക്ക് കഴിഞ്ഞില്ല. அது வந்து புரிஞ்சுக்க கூடிய ஒரு മനപ്പക്വം അവൾക്ക് ഇല്ല. അതുകൊണ്ട് അവരുടെ കുടുംബത്തില് പ്രശ്നങ്ങളായി. പിന്നെ അവർക്ക് പല കൗൺസിലിങ്ങിലൊക്കെ കൊടുക്കേണ്ടതായിട്ട് വന്നു. ഇപ്പോഴും അവര് സന്തോഷമായിട്ട് പോകുന്നുണ്ട്. அதனாலேயே அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலும் நிறைய பிரச்சனைகள், திருமண வாழ்க்கையிலும் கூட நிறைய பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறமா கவுன்சிலிங் எல்லாம் நிறைய கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கா. നമ്മള് വചനത്തിൽ നോക്കിയാലും ചിലരെ പറ്റി നമുക്ക് ചിന്തിക്കാനായിട്ട് സാധിക്കും. ഏലി പുരോഹിതന്റെ മക്കൾ അങ്ങനെ വളർന്നവരാണ്. நம்ம வசனத்திலிருந்து கூட ஒரு சில உதாரணங்களை பார்க்க முடியும். ஏலியோட பிள்ளைங்க கூட இப்படிதான் வளர்ந்தாங்க. ഏലി അവരെ ശിക്ഷിക്കേണ്ട വിധത്തില് ശിക്ഷിച്ചില്ല. ஏலி ஆசாரியர் வந்து தன்னுடைய பிள்ளைகளை வந்து சிக்ஷை செய்ய வேண்டிய விதத்தில் அவங்க சிக்ஷை செய்யவில்லை. പുരോഹിതനായിരുന്നെങ്കിലും മക്കളെ വളർത്തേണ്ട വിധത്തിൽ വളർത്തുവാനായിട്ട് തനിക്ക് സാധിച്ചില്ല. ஆசாரியரா இருந்தால் கூட பிள்ளைங்களை வளர்க்க வேண்டிய விதத்தில் அவங்க வளர்க்கவே இல்லை. 1 ശമൂവേൽ 2-ാം അധ്യായത്തിന്റെ 12-ാമത്തെ വാക്യം. 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். 2:18 இல்லையா? 2:12 12 ஆண்டி. 2:12 ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களா இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. verse 13 கூட. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும் போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து അപ് ടു ആന്റി. അതെ. അപ്പൊ ഏലിയുടെ മക്കൾ ചെയ്ത തെറ്റുകളാണ് അവിടെ പറയുന്നത്. യാഗം കഴിക്കുമ്പോൾ വന്ന് എന്റെ മാംസം വേകുന്നതിന് മുമ്പ് തന്നെ കലത്തിൽ വന്ന് എടുത്ത് തിന്നുക എന്നുള്ളതാണ് അവർ അവിടെ ചെയ്തത്. പിന്നീട് 22-ാമത്തെ വാക്യം കൂടെ വായിച്ചേ. ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கு எல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடைய சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறது என்ன?
இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். അപ്പൊ മക്കള് പിന്നെയും അവര് തെറ്റിലേക്ക് പിന്നെയും പോവുകയാണ്. അവിടെ സമാന കൂടാരത്തിൽ സേവ ചെയ്യുന്ന സ്ത്രീകളോടുകൂടെ ശയിക്കാനായിട്ട് അവര് തുടങ്ങി. ஏலியோட பிள்ளைங்க மறுபடியும் தப்பு பண்ணிட்டே இருந்தாங்க. ஆசரிப்பு கூடாரத்துல வேலை செய்யக்கூடிய ஸ்திரீகளே கூடயே அவங்க சயனிக்க கூடியவங்களா இங்க நம்ம பார்க்க முடியும். ഈ വിഷയങ്ങളെല്ലാം മറ്റുള്ളവർ വന്ന് ഏലി പുരോഹിതനായിട്ടുള്ള ഏലിയോട് പറഞ്ഞു. இந்த விஷயங்கள் எல்லாம் ஏலிகிட்ட வந்து மத்தவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க. എന്നാൽ ഏലി അവരെ ഉപദേശിച്ചു. പക്ഷെ ஏலி வந்து உபதேசத்தை கொடுத்தாரு. ആ ഉപദേശം അവര് സ്വീകരിച്ചില്ല. ஆனா அந்த உபதேசத்தை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணாம இருந்தாங்க. ചെറുപ്പത്തിലേ അവർക്ക് ശിക്ഷ കൊടുത്ത് വളർത്തിയില്ല. പിന്നീട് നമ്മൾ വലുതാകുമ്പോൾ അവരെ നമ്മൾ എത്ര ഉപദേശിച്ചാലും അവര് നല്ല വഴിയിലേക്ക് വരാൻ വളരെ ബുദ്ധിമുട്ടാണ്. சிறு வயதிலே நம்ம உபதேசத்தையும் போதகத்தையும் கொடுத்து வளர்க்கவில்லை எப்படி என்றால் அவங்க பெரியவங்களான விட்டு நம்ம கொடுக்கிற உபதேசத்தையும் போதகத்தையும் அவங்க உட்கொள்ளறதுக்கு அவங்க அக்செப்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ആ രണ്ട് മക്കളും ഒരു ദിവസം തന്നെ മരിക്കുവാനായിട്ടിടയായി. ഏലിയുടെ ജീവിതത്തിൽ വലിയൊരു ദുഃഖത്തിന് കാരണമായി. அந்த ரெண்டு பிள்ளைங்க கூட ஒரே நாள்ல இறந்து போறதை நம்ம வசனத்துல பார்க்க முடியும். ஏலியோட வாழ்க்கையில வந்து ரொம்ப துக்கமா தான் இருந்தது. ദാവീദ് രാജാവിന്റെ ജീവിതത്തെ പറ്റി നോക്കുമ്പോൾ ഇങ്ങനെയുള്ള ഒരു സംഭവം കാണാൻ സാധിക്കും. தாவீது ராஜாவோட வாழ்க்கையிலும் கூட நம்ம இப்படி பார்க்க முடியும். ദാവീദും വളരെ ദൈവഭക്തനായിട്ടുള്ള ഒരു പുരുഷനായിരുന്നു. கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு மனிதனா நம்ம தாவீதை பார்க்க முடியும். തന്റെ മകൻ അദോനിയാവിനെ പറ്റി ഇങ്ങനെ പറയുന്നുണ്ട്. 1 രാജാക്കന്മാർ 1:6 വാക്യം. 1 ராஜாக்கள் 1:6 வசனம். அவனுடைய தகப்பன் நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலும் கடிந்து கொள்ளவில்லை. அவன் மிகவும் அழகுள்ளவனாய் இருந்தான். அப்சலோமுக்கு பின் அவனுடைய தாய் அவனை பெற்றாள். അപ്പൊ ഇവിടെ ദാവീദ് എന്താ ചെയ്തത്? അവനെ മകന് വിഷമം വരുമല്ലോ എന്ന് വിചാരിച്ചിട്ട് അവന് വേണ്ട രീതിയിലെ ശിക്ഷണം കൊടുത്തില്ല. இங்கே தாவீது என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய பிள்ளைக்கு வந்து பிள்ளை வந்து அவன் வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனுக்கு கரெக்டா ஒரு போதகத்தை கொடுக்கவே இல்லை. പിന്നീട് അദോനിയാവ് എന്താണ് ചെയ്തത്? ദാവീദിന്റെ രാജ്യത്വം പിടിച്ചെടുക്കാനായിട്ട് ശ്രമിച്ചു. அதுக்கப்புறமா அதோனியா என்ன பண்ணாரு? தாவீது ராஜா தன்னுடைய அப்பனு கூட அகைன்ஸ்டா அவங்க இருந்தாங்க. അവസാനം ശലോമോൻ ആളയച്ച് അവനെ വെട്ടിക്കൊല്ലുകയായിരുന്നു. அதுக்கப்புறமா சோலமன் வந்து அவங்களே கொன்னு போடுறது நம்ம பார்க்க முடியும். ഇവിടെ രണ്ട് അപ്പന്മാരെ നോക്കിയാലും നല്ല മനുഷ്യരാണ്, ദൈവത്തെ സ്നേഹിക്കുന്നവരാണ്, ദൈവഭക്തരാണ്. இந்த ரெண்டு அப்பாக்களுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 பேருமே கர்த்தருக்கு பயப்படக்கூடியவங்களா தான் இருந்தாங்க. എന്നാൽ മക്കളെ ശരിയായ നിലയിൽ ശാസിച്ച് വളർത്താഞ്ഞതുകൊണ്ട് അതിന്റെ തിക്തഫലം പിന്നീട് അനുഭവിക്കേണ്ടതായിട്ട് വന്നു. ஆனா வந்து பிள்ளைங்களை வந்து கரெக்டா வளர்க்கல, அவங்களுக்கு சரியான போதனை சரியான நேரத்துல கொடுக்கல அப்படின்றதுனாலேயே அது பிரச்சனையில் தான் முடிஞ்சது. 4ാമത്തെ പോയിന്റ്, നാലാമதாக നമ്മുടെ മക്കളെ അപ്പനെയും അമ്മയും ബഹുമാനിക്കുക എന്ന് മാത്രമല്ല, അധികാരത്തിലിരിക്കുന്ന ആരെയും ബഹുമാനിക്കണം എന്നുള്ള പാഠം പഠിപ്പിക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. பெற்றோர்களை மட்டும் கிடையாது, அதிகாரத்தில் இருக்க யாரையும் மதிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டும். ലേവ്യ പുസ്തകം 19ാം അധ്യായത്തിന്റെ 32ാമത്തെ വാക്യം. லேவியராகமம் 19வது அதிகாரம் 32வது வசனம். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து
முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. நான் கர்த்தர். അപ്പൊ പ്രായമുള്ളവരെ ബഹുമാനിക്കണമെന്നാണ് ഇവിടെ പറയുന്നത്. முதிர் வயதுள்ளவங்களுக்கு கனத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு தான் இங்க சொல்றோம். സങ്കീർത്തനം 15:4. சங்கீதம் 15வது அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். അവിടെ യഹോവ ഭക്തന്മാരെ ബഹുമാനിക്കുക എന്നൊരു വാക്കുണ്ട്. യഹോവ ഭക്തന്മാരെ ബഹുമാനിക്കുക. ദൈവത്തെ സേവിക്കുന്നവരെ അല്ലെങ്കിൽ നമ്മുടെ ആത്മീയ ലീഡേഴ്സിനെ നമ്മൾ ബഹുമാനിക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் கர்த்தருக்கு பயப்படக்கூடியவங்களே பயந்து நடக்கிறவங்களுக்கு அவங்களை கனம் பண்ண வேண்டும். റോമർ എഴുതിയ ലേഖനം 10-ാം അധ്യായം 12-ാം അധ്യായം 10-ാം വാക്യം. ரோமர் 12வது அதிகாரம் 10வது வசனம். சகோதர சிநேகத்தில் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ബഹുമാനിക്കുന്നതിൽ മുന്നിട്ട് കൊള്ളാനാണ്, അന്യോന്യം മുന്നിട്ട് കൊള്ളുക. ഒരാൾ ബഹുമാനിച്ച് ഞാൻ അതിലും കൂടുതൽ ബഹുമാനിക്കും എന്നുള്ള വാശിയോടുകൂടി മറ്റുള്ളവരെ ബഹുമാനിക്കുകയാണ് വേണ്ടത്. சகோதரர்களே ஸ்நேகிக்கிறதுல அவங்களுக்கு கனம் கொடுக்கறதுல ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. എന്നാൽ ഇന്നത്തെ തലമുറയുടെ വലിയൊരു ശാപം എന്നത് അവര് ദൈവത്തെ മാനിക്കുന്നില്ല, ദൈവം ആക്കി വെച്ച അധികാരത്തെയും മാനിക്കുന്നില്ല എന്നതാണ്. ஆனா இன்றைக்கு தலைமுறையில நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுறது இல்ல, கர்த்தருக்கு கனம் கொடுக்கறது இல்ல, அதே மாதிரி கர்த்தருக்கு சேவை பண்றவங்களுக்கும் கனம் കൊടുക്കുന്നത് ഇല്ല. ഞായറാഴ്ച വൈകുന്നേരം സഭായോഗം കഴിഞ്ഞ് വീടുകളിൽ ചെന്നാല് അവിടുത്തെ ഒരു ചർച്ചാ വിഷയം എന്നുള്ളത് എന്തായിരിക്കും? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க? പല വീടുകളിലത്തെ ചർച്ചാ വിഷയം എന്ന് പറയുന്നത് അന്ന് പഠിച്ച സത്യങ്ങളെ കുറിച്ചല്ല, പിന്നെയോ അവരുടെ മൂപ്പന്മാരുടെ ശുശ്രൂഷകളെ അവർക്ക് വന്ന തെറ്റിനെ പറ്റി, അവർക്ക് വന്ന കുറവിനെ പറ്റിയും അവര് പറഞ്ഞ വാക്കുകളെ പറ്റി എന്തെങ്കിലുമൊക്കെ തെറ്റുകൾ കണ്ടുപിടിച്ചിട്ട് അതവിടെ ചർച്ചാ വിഷയമായിട്ട് വരും. അതാണ് സാധാരണ നടക്കുന്നത്. பெரும்பாலும் வீடுகள்ல என்ன நடக்கும் அப்படின்னா, அன்னைக்கு கற்றுக்கொண்ட சத்தியங்களை பத்தி அவங்க பேசாம அன்னைக்கு நடந்த ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸோட அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்க, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அதை பத்தி தான் நிறைய பேசிட்டு இருப்பாங்க. അപ്പൊ ഇങ്ങനെയുള്ള സംസാരം കേട്ട് വളരുന്ന കുഞ്ഞുങ്ങൾ എങ്ങനെയാണ് ആത്മീയ നേതൃത്വത്തെ ബഹുമാനിക്കാനായിട്ട് പഠിക്കുന്നത്? இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசுறதெல்லாம் கேட்டு வளரக்கூடிய பிள்ளைங்க வந்து இந்த ஆத்மீகமா ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் அவங்க ஆத்மீகமா உற்சாகமா இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு கனம் கொடுக்க கூடியவங்களாவும் இருக்க மாட்டாங்க. സഭയോട് വിശ്വസ്തത ഇല്ലാത്ത ഒരു തലമുറയെ വാർത്തെടുക്കാനേ അതുകൊണ്ട് സാധിക്കുകയുള്ളൂ. திருச்சபை மேல கொஞ்சம் கூட அதை நேசிக்காம வளரக்கூடிய பிள்ளைங்களா இவங்க வளருவாங்க. അതുകൊണ്ട് നമ്മളെ വളരെയധികം ശ്രദ്ധിക്കേണ്ട ഒരു കാര്യമാണത്. ഇത് നമ്മ ரொம்ப ഗവനം பண்ணக்கூடிய വേണ്ടിയ ഒരു വിഷയംதான். ചെറുപ്പത്തിലെ തന്നെ ശുശ്രൂഷകന്മാരെ ബഹുമാനിക്കാനും മാനിക്കാനും പഠിച്ച ഒരു ബാലനാണ് ശമൂവേൽ ബാലൻ. சாமுவேலை பத்தி நமக்கு தெரியும். சிறு வயதில் இருந்தே அவங்களோட ஸ்பிரிச்சுவல் லீடரை வந்து ரொம்ப மதித்தாங்க, கனம் கொடுத்தாங்க. ശമൂവേലിനെ മാതാപിതാക്കള് 3-4 വയസ്സുള്ളപ്പോഴാണ് ഏലി പുരോഹിതന്റെ അടുക്കൽ കൊണ്ടാക്കിയത്. ஒரு 3-4 வயசு இருக்கும்போதுதான் ஏலி கிட்ட அவங்க கொண்டு வந்து விட்டாங்க.
പിന്നീട് കുറച്ച് നാളുകൾ കഴിഞ്ഞായിരിക്കും രാത്രിയിൽ കിടക്കുമ്പോൾ ശൗമേലെ എന്നുള്ള ഒരു വിളി അവൻ കേൾക്കുന്നത്. അന്ന് എത്ര വയസ്സുണ്ടെന്നുള്ളത് പറയുന്നില്ല. எத்தனை வயசு இருக்கும் தெரியாது. ஆனா ஒரு சில காலங்களுக்கு அப்புறமா சாமுவேல் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் வந்து கூப்பிடுறாரு. ഏലി പുരോഹിതനാണ് തന്നെ വിളിച്ചത് എന്ന് തന്നെ 3 പ്രാവശ്യം വിചാരിച്ചു. അവനെ ഉറക്കത്തിൽ നിന്ന് എഴുന്നേറ്റ് ബഹുമാനത്തോടെ അടിയനിതാ എന്ന് വിളി കേട്ടു. ஏலி ஆசாரியர் தான் தன்னை கூப்பிடுறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சாமுவேல் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க, என்ன கூப்பிட்டது என்னன்னு கேக்குறாங்க. സാധാരണ കുഞ്ഞുങ്ങൾ അവരെ ഉറക്കത്തിൽ നിന്ന് ഉണർത്തിയാൽ ഒന്നിനെ കിടന്ന് കരയും, അല്ലെങ്കിൽ ദേഷ്യപ്പെടും. അങ്ങനെയൊക്കെയാണ് സാധാരണ ഉറക്കത്തിൽ നിന്ന് നമ്മൾ വിളിച്ച് അങ്ങനെ ഉണർത്തിയാണ് ചെയ്യുന്നത്. പക്ഷെ ഇവിടെ ഈ ശമൂവേൽ ബാലൻ അവനെ വളർത്തിയത് ആ നിലയിലാണ്. അതുകൊണ്ട് പുരോഹിതനാണ് വിളിച്ചത് എന്ന് മനസ്സിലാക്കിയപ്പോൾ വളരെ ബഹുമാനത്തോടു കൂടി അടിയനിത എന്ന് ഒരു പരാതി കൂടാതെ എഴുന്നേറ്റ് പറയുകയാണ് ചെയ്യുന്നത്. ஒரு சில பிள்ளைங்க என்ன தூக்கத்திலிருந்து அவங்கள எழுப்பி விட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சிலங்க அழுவாங்க, இரிட்டேட் ஆகுவாங்க, கோவப்படுவாங்க. ஆனா சமுவேல் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அவங்கள்ட்ட போய் கேக்குறாங்க. 4வது ദൈവം വിളിച്ചു അവനെ, ശമൂവേലിനെ. ആന്റി കേട്ടില്ല. 4ാമത് ദൈവം ശമൂവേലിനെ വിളിച്ചു. 4வது தடவையும் கூட சமுவேல கர்த்தர் கூப்பிட்டாரு. അപ്പോഴും അവൻ ഉറക്കത്തിൽ നിന്ന് ഉണർന്നു അടിയനിതാ അരുളി ചെയ്യണമേ എന്ന് പറഞ്ഞു. அப்போ கூட சமுவேல் என்ன கர்த்தர்ட்ட மறுபடியும் இதா சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. അവിടെയും ഉറക്കത്തിൽ നിന്ന് എഴുന്നേൽപ്പിച്ചാൽ യാതൊരു പിറുപിറുപ്പില്ല, പരാതിയില്ല. വളരെ ബഹുമാനത്തോടു കൂടി ഞാൻ അവിടെ പറയുന്നതായിട്ട് കേൾക്കാം. 4வது தடவையும் கூட கொஞ்சம் கூட முறுமுறுப்பு இல்லாம எழுந்திருச்சு என்னென்று ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கேக்குறாங்க. അപ്പൊ നമ്മുടെ കുഞ്ഞുങ്ങളെ നമുക്ക് ചെറുപ്പത്തിൽ തന്നെ ഇതൊക്കെ പഠിപ്പിക്കാൻ സാധിച്ചാൽ അത് അവർ വളരുമ്പോഴും ആ നിലയിൽ തന്നെ അവർ ആ സ്വഭാവം കാണിക്കും എന്നുള്ളതിന് യാതൊരു സംശയമില്ല. சிறு வயதிலிருந்தே பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் நம்ம கத்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க பொறுப்பா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது, இதெல்லாம் நம்ம கத்து கொடுத்தோம் அப்படின்னா அது கூட அவங்க கத்துப்பாங்க அப்படின்றதுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. നമ്മളെ കുഞ്ഞുങ്ങൾ കുഞ്ഞാണല്ലോ, അവർക്കൊന്നും അറിയില്ലല്ലോ എന്നുള്ള ഭാവത്തിലാണ് നമ്മൾ വളർത്തുന്നത്. പക്ഷെ അവർക്ക് പല കാര്യങ്ങൾക്കും മനസ്സിലാകാനായിട്ട് സാധിക്കും. നമ്മൾ ചെറുപ്പത്തിലെ അവരെ പഠിപ്പിക്കേണ്ട കാര്യങ്ങൾ പഠിപ്പിക്കണമെന്ന് മാത്രമേ ഉള്ളൂ. சின்ன பிள்ளை தானே, அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நம்ம பிள்ளைகளை வளர்த்துட்டு இருக்கோம். ஆனா அவங்களுக்கு புரியும் தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். 5ാമത്തെ പോയിന്റ്, 5வதாக മക്കളെ ആത്മാർത്ഥമായിട്ട് സ്നേഹിക്കണം, അതോടൊപ്പം മക്കളോടുകൂടെ സമയം ചെലവഴിക്കുകയും ചെയ്യണം. பிள்ளைங்களே ரொம்ப ஆத்மார்த்தமா நேசிக்க வேண்டும். அதே மாதிரி பிள்ளைங்களோடைய அவங்க கூட நேரத்தை செலவிட வேண்டும். അമ്മമാർക്കാണല്ലോ മക്കളോടുകൂടെ കൂടുതൽ സമയം ചെലവഴിക്കാനായിട്ട് സാധിക്കുന്നത്. தாய்மார்கள் தான் பிள்ளைங்க கூட நிறைய நேரத்தை செலவிடுவாங்க. അല്ല, ഇന്ന് നമ്മൾ കാണുമ്പോൾ അമ്മമാരും ജോലി ചെയ്യുന്നവരാണ്, അപ്പന്മാരും ജോലി ചെയ്യുന്നവരാണ്. മക്കളുടെ അടുത്ത് സമയം ചെലവഴിക്കാൻ തക്കവണ്ണം രണ്ടുപേർക്കും സമയമില്ലാത്ത ഒരു സ്ഥിതി കാണാനായിട്ട് സാധിക്കും. ஆனா இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னா, அம்மாவும் வேலை பார்க்கறாங்க, அப்பாவும் வேலை பார்க்கறாங்க. 2 பேருக்கும் பிள்ளைங்கள் கூட நேரத்தை செலவிடுறதுக்காக நேரம் இல்ல அப்படின்னு. അപ്പോഴ് മക്കൾക്കും മാതാപിതാക്കൾക്കും തമ്മിൽ ഒരു കമ്മ്യൂണിക്കേഷൻ ഇല്ലാതെ വരുന്നു. அப்பா பெற்றோர்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் இடையிலே ஒரு കമ്മ്യൂണിക്കേഷൻ ഇല്ലാമ പോയത്. ചിലപ്പോൾ ഇവരുടെ ഉള്ളിൽ, മാതാപിതാക്കളുടെ ഉള്ളിൽ സ്നേഹമുണ്ട്, പക്ഷെ അതൊന്നും പ്രകടിപ്പിച്ച് കാണിക്കാനാണ് അവർക്ക് സമയമില്ല, സംസാരിക്കാനും സമയമില്ല. பெற்றோர்களுடைய அவங்களோட மனதிலே நிறைய நேசத்தை வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அது காமிக்கிறதுக்காக அவங்களுக்கு நேரம் இல்ல அப்படின்னு தான் பார்க்க முடியும். അതുകൊണ്ട് പേരൻസ് അവരെ മക്കളെ സ്നേഹിക്കുന്നു എന്നത് ശരിയായ നിലയിൽ മക്കൾ മനസ്സിലാക്കുന്നില്ല. பெற்றோர்கள் தங்களை நேசிக்கிறாங்க அப்படின்னு ഇതിനാலேயே பிள்ளைங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. മാതാപിതാക്കളും മക്കളും തമ്മിൽ നല്ലൊരു ഫ്രണ്ട്ഷിപ്പ് മനോഭാവം ഉണ്ടായിരിക്കണം.
பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கும் இடையில நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க வேண்டும் தான் பார்க்க முடியும். കൂട്ടുകാരോട് സംസാരിക്കുന്നത് പോലെ മാതാപിതാക്കളോട് സംസാരിക്കാനുള്ള ഒരു ഫ്രീഡം മക്കൾക്കുണ്ടായിരിക്കണം. தங்களுடைய நண்பர்கள்ட்ட பேசுற மாதிரியே அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடத்தோடயே அவங்க பேசக்கூடியவங்களா நம்ம இருக்க வேணும். അതേസമയം തന്നെ മാതാപിതാക്കളെ ആദരിക്കുകയും ബഹുമാനിക്കുകയും ചെയ്യണം. அதே மாதிரியே அதே நேரத்திலேயே அவங்களை மதிக்க கூடியவங்களாகவும் கனத்தை கொடுக்க கூடியவங்களாகவும் இருக்க வேண்டும். സ്കൂളിലും കോളേജിലൊക്കെ പോയിട്ട് വരുമ്പോൾ മക്കൾക്ക് പല കാര്യങ്ങൾ പറയാനായിട്ട് കാണും. ஸ்கூலு காலேஜ் எல்லாம் முடித்து வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு நிறைய விஷயங்கள் பேச வேண்டிய இது இருக்கும். അത് കേൾക്കാനുള്ള ഒരു മനസ്സ് അമ്മമാർക്കുണ്ടായിരിക്കണം. അത് കേൾക്കக்கூடிய ഒരു മനനിലമ അമ്മക്കും தேவைதான். നിന്റെ കഥയൊന്നും കേട്ടോണ്ടിരിക്കാൻ എനിക്ക് സമയമില്ല എന്ന് അവരോട് പറഞ്ഞാൽ അവർക്കത് ഉൾക്കൊള്ളാൻ ബുദ്ധിമുട്ടാണ്. அவனோட கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. സ്കൂളിലും കോളേജിലൊക്കെ ഉണ്ടാകുന്ന മാനസികമായ സംഘർഷങ്ങളൊക്കെ പറയാനായിട്ട് ആഗ്രഹിക്കും, പക്ഷെ കേൾക്കാനായിട്ട് ആരും ഇല്ലാത്തൊരവസ്ഥ. ஸ்கூல்ல காலேஜ்லயும் கூட பிள்ளைங்க நிறைய விஷயங்கள் வந்து மனசுக்குள்ளேயே ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. அது சொல்லறதுக்கு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு உண்மையிலே கிடைக்கல. അവർക്കൊരു തെറ്റ് പറ്റിയാലോ അവരൊരു വിഷയത്തിന് തോറ്റുപോയാലോ അത് അവരുടെ ഒരു ഫ്രീ ആയിട്ട് മാതാപിതാക്കളോട് പറയുവാൻ തക്കവണ്ണം ഒരു ഫ്രീഡം അവർക്കുണ്ടായിരിക്കണം. அவங்க ஒரு தப்பு பண்ணாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து தவறிட்டாங்க, தோத்து போயிட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு മനസ്സ് தேவைதான். അപ്പോൾ അവരെ കറക്റ്റ് ചെയ്യാനും അവരെ ഉപദേശിക്കാനും ശരിയായ പാതയിലേക്ക് അവരെ കൊണ്ടുവരുവാനും മാതാപിതാക്കൾക്ക് സാധിക്കും. அப்படியே அவங்க இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா அவங்களே கரெக்ட் பண்றதுக்கு வழி தவறி போகாம சரியான பாதையில அவங்களை வழிகாட்டி നടത്തുறதுக்கு പേരൻസാലേ முடியும். ഭവനത്തിൽ നല്ല കമ്മ്യൂണിക്കേഷനും സ്നേഹബന്ധവും ഉണ്ടെങ്കിൽ കുഞ്ഞുങ്ങൾ തെറ്റിപ്പോകാനുള്ള സാധ്യത വളരെ കുറവാണ്. அன்பு அதே மாதிரி நல்ல கம்யூனிகேஷன் இதெல்லாம் குடும்பத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா பிள்ளைங்க தவறான வழியில போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ഭവനത്തിൽ ഒരു നേരമെങ്കിലും മാതാപിതാക്കളും കുഞ്ഞുങ്ങളും ഒന്നിച്ചിരുന്ന് സംസാരിക്കുകയോ ഒന്നിച്ച് ആഹാരം കഴിക്കുകയോ എന്തെങ്കിലുമൊക്കെ ചെയ്യുമ്പോൾ ആ സമയത്ത് പല കാര്യങ്ങളും അവർക്ക് സംസാരിക്കാനായിട്ട് കഴിയും. வீட்டுக்குள்ளேயே ஒரு வேளையாவது ஒன்றா நேரத்தை செலவிடுறதுக்கு அதே மாதிரி ஒன்னா சாப்பிடுறதுக்கு எல்லாம் நேரத்தை செலவிடுறோம் அப்படின்னா அந்த நேரத்திலே பிள்ளைங்க அவங்களோட பிரச்சனைய அவங்களோட மனது திறந்து பேசுவாங்க. അപ്പോഴും നമുക്ക് ദൈവജനത്തെ പറ്റി സംസാരിക്കാൻ പറ്റും. കുഞ്ഞുങ്ങൾക്കാണെങ്കിലും സ്കൂളിലെ കോളേജിലെ കാര്യങ്ങൾ പറയാൻ പറ്റും. മാതാപിതാക്കൾക്ക് ഭവനത്തിലെ കാര്യങ്ങളോ അല്ലെങ്കിൽ ജോലിയുള്ള ബന്ധത്തിലെ കാര്യങ്ങളോ ഒക്കെ പറയാനായിട്ട് അന്യോന്യം വീട്ടുകാര്യങ്ങളാണെങ്കിലും സഭാകാര്യങ്ങളാണെങ്കിലും പല കാര്യങ്ങൾ പറയാൻ തക്കവണ്ണം അവിടെ സാധിക്കും. ஒவ்வொருத்தவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் பேசலாம். பெற்றோர்கள் வந்து தங்களுடைய வேலையை பத்தி அவங்களுடைய வீட்டை பத்தி அதே மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம். வசனத்தை சொல்லி கொடுக்கலாம், வசனத்திலிருந்து பேசலாம். பிள்ளைங்க வந்து காலேஜ்ல இல்லைன்னா ஸ்கூல்ல அவங்களுக்கு உண்டான சூழ்நிலைகள அதே மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சொல்லலாம். ഒരിക്കല് അമേരിക്കൻ പ്രസിഡന്റ് ആയിരുന്ന ജോൺ എഫ് കെന്നഡിയുടെ ഭാര്യ റോസ് കെന്നഡിയുടെ ഒരാള് ഇങ്ങനെ ചോദിച്ചു. அமெரிக்கன் பிரசிடெண்டா இருந்த ஜான் கென்னடியோட மனைவி வந்து ரோஸ் கென்னடி இட்ட வந்து ஒருத்தர் கேட்டாரு, അവർക്ക് 3 ആൺമക്കളാണ് ഉണ്ടായിരുന്നത്. നിങ്ങളുടെ 3 ആൺമക്കളും രാഷ്ട്രീയത്തിൽ പ്രഗത്ഭരാണല്ലോ. അമ്മ എന്ന നിലയിൽ എന്ത് സ്വാധീനമാണ് നിങ്ങൾക്കുള്ളത്? அவங்க ரோஸ் கென்னடிட்டு என்ன கேட்டாங்க அப்படின்னா, உங்க 3 ஆண் பிள்ளைங்கள் இருக்கீங்க, இந்த 3 ஆண் பிள்ளைங்களையுமே பொலிட்டிக்ஸ்ல ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க, நீங்க என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. അവരും പറഞ്ഞത് വൈകുന്നേരം മക്കൾ എല്ലാവരും കൂടി ഒന്നിച്ചിരുന്ന് ഭക്ഷണം കഴിക്കണം എന്നത് വളരെ നിർബന്ധമായിരുന്നു. அவங்க என்ன பதில் கொடுத்தாங்க அப்படின்னா, சாயந்தரம் டின்னர் டைம்ல வந்து அவங்க எல்லாம் ஒன்னா இருப்பாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க.
അപ്പോഴ് വാർത്തകൾ പറയും, രാഷ്ട്രീയ കാര്യങ്ങൾ പറയും, അതൊക്കെ പറയുകയും ഡിസ്കസ് ചെയ്യുകയും ഒക്കെ ചെയ്യുന്ന പതിവുണ്ടായിരുന്നു. அப்போவே வந்து நாங்க நியூஸை பத்தி பொலிட்டிக்ஸை பத்தி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. അപ്പൊ അത് അവരെ വളരെയധികം സ്വാധീനിച്ചിട്ടുണ്ട് എന്ന് പറഞ്ഞു. அது வந்து அவங்கள ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. അപ്പൊ മക്കളുമായിട്ട് ഒന്നിച്ചിരുന്ന് വർത്താനം പറയാൻ ഒരു സമയം കണ്ടെടുക്കേണ്ടത് അത്യാവശ്യമുള്ള കാര്യമാണ്. അവരൊന്നിച്ച് സംസാരിക്കാനും പല കാര്യങ്ങൾ പറയാനും ചിരിക്കാനും രസിക്കാനും ഒക്കെ സമയം ആ നിലയിൽ എടുക്കുന്നത് എപ്പോഴും നല്ലതാണ്. பிள்ளைங்க கூட அன்பா நேரத்தை செலவிடுறதுக்கு, குவாலிட்டியா டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்கு பெற்றோர்கள் தான் வாய்ப்பு உருவாக்கணும். அவங்களுக்குன்னு பேசுறதுக்கு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் பேசுறதுக்கு ஒரு விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் பேசுறதுக்குன்னு ஒரு நேரத்தை കണ്ടുപിടിച്ച് അത് ഉരുവാക്ക വേണ്ടിയതും ആവശ്യമാ இருக்கும். ഭവനത്തിൽ നല്ല കമ്മ്യൂണിക്കേഷനും ധാരാളം സ്നേഹവും കിട്ടി വളരുന്ന കുഞ്ഞുങ്ങൾ തെറ്റിപ്പോകാനുള്ള സാധ്യത വളരെ കുറവാണ്. நல்ல ஒரு கம்யூனிகேஷன் குடும்பத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா, அதோட சேர்ந்து அன்பு இருக்குன்னா, அந்த மாதிரி பிள்ளைங்கள் தவறா போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ഞാന് പണ്ടൊക്കെ ഈ പേപ്പർ കട്ടിങ് എന്തെങ്കിലുമൊക്കെ എനിക്ക് ഇൻട്രസ്റ്റിംഗ് ആയിട്ടുള്ളൊരു പേപ്പർ കട്ടിങ് ഉണ്ട്, അത് കട്ട് ചെയ്ത് സൂക്ഷിച്ചൊക്കെ പതിവായിരുന്നു. അപ്പം ഞാനിത് പ്രിപ്പയർ ചെയ്യുമ്പോൾ എൻ്റെ ബുക്കിൽ നോക്കുമ്പോൾ 2010 ഒരു പേപ്പർ കട്ടിങ് ഉണ്ട്. எனக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. பேப்பர்ல இருந்தெல்லாம் கட் பண்ணி அது சேவ் பண்ணி வைக்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சு. இப்போ புதுசா 2010 ഒരു ന്യൂസ് 2010 ഒരു പേപ്പർ കട്ടിങ്. അതില് അമ്മ മനസ്സ് എന്നൊരു ഹെഡിങ്ങിൽ ഒരു വാർത്ത ഉണ്ടായിരുന്നു. അമ്മാവുടെ മനസ്സ് அப்படின்ற ഒരു തലപ്പ്. ഇത് 15 വർഷം മുമ്പ് നടന്ന കാര്യമാണ്. 15 വർഷத்துக்கு മുன்னாடி നടന്ന ഒരു വിഷയം. ഇത് ഇവിടെ കേരളത്തിലുള്ള ഒരു കോളേജില് ചില പെൺകുട്ടികൾ ചേർന്നുണ്ടാക്കിയ 20 മിനിറ്റുള്ള ഒരു ഷോർട്ട് ഫിലിമിന്റെ കാര്യമാണ് അവിടെ പറയുന്നത്. ஒரு காலேஜ்ல வந்து பெண் பிள்ளைங்க சேர்ந்து உருவாக்குன ஒரு ஷார்ட் ஃபிலிமை பத்தி தான் அது சொல்லியிருக்காங்க. മൊബൈൽ കൂടി ഫ്രണ്ട്ഷിപ്പ് ഉണ്ടാക്കി അങ്ങനെ തെറ്റിപ്പോകുന്ന മക്കളുണ്ട്. അവരെ പറ്റി അത് എന്തുകൊണ്ടാണ് അങ്ങനെ സംഭവിക്കുന്നത് എന്നാണ് ഇതിന്റെ പറയാനാണ് ഈ കുട്ടികൾ ഉദ്ദേശിച്ചത്. மொபைல் மூலியமா ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கி அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இதுல சொல்லியிருக்கு. അപ്പൊ ഇങ്ങനെയുള്ള ഫ്രണ്ട്ഷിപ്പ് ക്യാമ്പസിൽ കൂടാനായിട്ടുള്ള കാരണം എന്താണ് എന്ന് അവര് മനസ്സിലാക്കി അത് ഒരു ചെറിയൊരു ഫിലിമായിട്ട് അവതരിപ്പിക്കുകയാണ് ചെയ്തത്. அப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு உருவாகிறதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி அவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் செஞ்சாங்க. ഇന്നിപ്പം മൊബൈൽ വളരെ കോമൺ ആയിട്ട് ധാരാളമായിട്ട് ഇത് 15 വർഷം മുമ്പത്തെ കാര്യമാണ്, അന്ന് നടക്കുന്ന കാര്യമാണ്. അന്നും ഇങ്ങനെയുള്ള തെറ്റായ രീതിയിലുള്ള ഫ്രണ്ട്ഷിപ്പിലേക്ക് നമ്മുടെ കുട്ടികൾ പോകുന്നുണ്ടായിരുന്നു എന്നുള്ളതാണ്. இன்னைக்கு ரொம்ப மொபைல் வந்து ரொம்ப சுலபமா தான் இருக்கும். ஆனா இது வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி போன் மூலியமா நிறைய தப்பான ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பிள்ளைங்க கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்றதுக்கு நம்ம பார்க்க முடியும். അപ്പൊ അതിന്റെ കാരണം അവര് പറഞ്ഞത്, அதுக்கு காரணம் அவங்க சொன்னது, അവരെ കേൾക്കാൻ വീട്ടിൽ ആരുമില്ല എന്നാണ്. അവര് പറയുന്നത് കേൾക്കാൻ വീട്ടിൽ ആരുമില്ല. அவங்களுக்கு அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுல அவங்களுக்கு காது கொடுத்து கேட்கறதுக்கு வீட்டுல யாருமே இல்ல அப்படின்னா. അപ്പൊ ഇങ്ങനെയാണ് ആ കഥ. ഒരു വീട്ടില് അപ്പനുണ്ട്, അമ്മയുണ്ട്, മക്കളുണ്ട്. கதை இப்படிதான். ஒரு வீட்டுல வந்து அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க. അപ്പനും അമ്മയും രാവിലെ ജോലിക്ക് പോകും. அப்பாவும் அம்மாவும் காலையில வேலைக்கு இருந்து கிளம்பிடுவாங்க. മക്കള് സ്കൂളിലും കോളേജിലും പോകും. பிள்ளைங்க ஸ்கூலு காலேஜ்ന്ന് கிளம்பிடுவாங்க. മാതാപിതാക്കൾ ജോലി കഴിഞ്ഞ് വരുന്നതിന് മുമ്പ് തന്നെ മക്കള് വീട്ടിലെത്തും. பெற்றோர்கள் வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பிள்ளைங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. അവർ തനിയെ വാതില് തുറന്ന് അകത്ത് കിടക്കും. அவங்களே கதையெல்லாம் திறந்து வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. ടി വി ഓൺ ആക്കും.
டிவி ஆன் பண்ணுவாங்க. അവർക്ക് താല്പര്യമുള്ള പ്രോഗ്രാമുകൾ കണ്ടുകൊണ്ടിരിക്കും. எந்த ப்ரோக்ராம் பிடிக்குமோ அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. അതോടൊപ്പം തന്നെ ബേക്കറി സാധനങ്ങൾ തിന്നുകൊണ്ടേയിരിക്കും. அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே பேக்கரி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. പേരൻസ് വരും. அதுக்கப்புறமா பேரண்ட்ஸ் வருவாங்க. അവർ വന്നാലും മക്കളുമായിട്ട് സമയമൊന്നും ചെലവഴിക്കുകയില്ല. அவங்க வந்தா கூட பிள்ளைங்க கூட நேரம் அவங்க செலவிட மாட்டாங்க. അവരും വേറെ ആരെങ്കിലുമായിട്ട് മൊബൈലിൽ സംസാരിച്ചുകൊണ്ടിരിക്കും. அவங்க கூட அவங்க ഫോണിൽ பேசிட்டு இருப்பாங்க. ഇവരുടെ കുഞ്ഞുങ്ങളുടെ കാര്യങ്ങൾ അന്വേഷിക്കാനായിട്ട് അവര് ഇൻട്രസ്റ്റ് എടുക്കുന്നേ ഇല്ല. பிள்ளைங்களை பத்தி கேட்கறதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுக்கவே இல்லை. അതുകൊണ്ട് ഇവര് കോളേജിൽ അല്ലെങ്കിൽ സ്കൂളിലൊക്കെ ചെയ്യുമ്പോൾ ആൺകുട്ടികളും പെൺകുട്ടികളുമായിട്ടുള്ള സൗഹൃദ ബന്ധം കുറെ കൂടെ അത് കൂടുതലായിട്ട് വരും. കാരണം അവര് തമ്മിൽ സംസാരിക്കാനുള്ള സമയം എടുക്കും. പേരൻസിന് സമയമില്ല, അപ്പൊ ആരെങ്കിലും കേൾക്കണ്ടേ. അതുകൊണ്ട് അവര് അങ്ങനെ ആൺകുട്ടികളും പെൺകുട്ടികളും തമ്മിൽ അടുക്കും. பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க கூட நேரம் செலவிட மாட்டாங்க. அதனாலே பிள்ளைங்க பேசுறது எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான். அவங்க கூட நேரத்தை நிறைய செலவு பண்ணுவாங்க. அப்படியே அவங்க தப்பான வழியில கூட போவாங்க. അങ്ങനെ പലരും അവസാനം തെറ്റായ ബന്ധത്തിൽ ചെന്ന് അവസാനിക്കും. தப்பான ரிலேஷன்ஷிப்ல கூட அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. അപ്പൊ ഇതിന് കാരണക്കാരാരാണ്? இதுக்கு காரணமா நம்ம யார் சொல்ல முடியும்? മാതാപിതാക്കൾ തന്നെയാണ്. മക്കൾക്ക് വേണ്ടി അവർക്ക് സമയമില്ലായിരുന്നു. பேரண்ட்ஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு தான். അതുകൊണ്ട് മാതാപിതാക്കൾ ശ്രദ്ധിക്കേണ്ട ഒരു കാര്യമാണ് മക്കളുമായിട്ട് നല്ല തുറന്ന കമ്മ്യൂണിക്കേഷൻ ഉണ്ടാകാനായിട്ട് ശ്രമിക്കണം. அதனாலேயே பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்க கூட நல்ல ஒரு கம்யூனிகேஷன்ல இருக்கணும், கூடியவங்களா தான் இருக்க வேண்டும். 9 മണിയായി അല്ലേ? ഞാൻ ഈ പോയിന്റ് പറഞ്ഞ് അങ്ങ് അവസാനിപ്പിക്കാം. അതുപോലെ തന്നെ ലൈംഗികമായിട്ടുള്ള കാര്യങ്ങൾ വീട്ടിൽ സംസാരിച്ചു കൂടാത്ത ഒരു തിന്മയാണ് എന്ന് കുഞ്ഞുങ്ങൾ ധരിക്കരുത്. அதே மாதிரியே செக்ஷுவல் மேட்டர்ஸ் வந்து வீட்டிலே பேசக்கூடாது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். പല കുട്ടികളും കോളേജുകളിൽ ലൈംഗികമായ സമ്മർദ്ദങ്ങൾ ധാരാളം അനുഭവിക്കുന്നുണ്ട്. செக்ஷுவலி நிறைய பிரச்சனைகள் இவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ആൺകുട്ടികൾ വന്ന് ചോദിക്കും, അന്ന് നടക്കാൻ നമുക്ക് ഒന്നിച്ചു പോകാം, അല്ലെങ്കിൽ ഐസ്ക്രീം പാർലറിൽ പോകാം എന്നൊക്കെ പറയും. ஆண் பிள்ளைங்க வந்து உங்களை கூப்பிடுவாங்க, அங்கே போகலாம் ஐஸ்கிரீம் பார்லருக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. അപ്പൊ അതിനെ അനുകൂലിച്ചില്ലെങ്കിൽ ആ പെൺകുട്ടികൾ അവരുടെ ബ്ലാക്ക് ലിസ്റ്റിൽ ആയിരിക്കും. அது வந்து அவங்க ஒத்துக்கல அப்படின்னா அவங்க அதுல அந்த பெண் பிள்ளைங்களെ பிளாக் லிஸ்ட்லயே போட்டுருவாங்க. ഇതൊക്കെ ഭവനത്തിൽ വന്ന് പറയാൻ അവർക്ക് പേടിയാണ്. കാരണം പറയാൻ തുടങ്ങുമ്പോഴേ പേരൻസ് ദേഷ്യപ്പെടും, നീ എന്താണ് ഈ ചെയ്തത് എന്ന് പറഞ്ഞ് പറയാൻ സമ്മതിക്കത്തില്ല. അതുകൊണ്ട് തുറന്നു പറയാനുള്ള സ്വാതന്ത്ര്യം മക്കൾക്ക് ഉണ്ടായിരിക്കണം. இதெல்லாம் வந்து திறந்து வீட்டுல வந்து ஓப்பனா பேசுறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க திட்டுவாங்க அப்படின்னு பிள்ளைங்களும் நினைச்சிட்டு இருக்காங்க. ദൈവം നമുക്ക് തരുന്ന കുഞ്ഞുങ്ങൾ എല്ലാവരും ഒരേ വ്യക്തിത്വമുള്ളവരായിരിക്കണമെന്നില്ല. கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைங்க எல்லாமே ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. അതുകൊണ്ട് ഓരോരുത്തരുടെയും കഴിവുകളെയും വ്യക്തിത്വത്തെയും ഒക്കെ മനസ്സിലാക്കി അവരോട് ഇടപെടേണ്ടതും ആവശ്യമായിട്ട് വരും. அதனாலேயே ஒரு பிள்ளைங்களுடைய டேலண்ட்ஸ், பர்சனாலிட்டி இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்கள்ட்ட நடந்துக்கணும். എല്ലാ മക്കളുമായിട്ടും സമയം ചെലവഴിക്കണം. കാരണം കുഞ്ഞുങ്ങൾ മാതാപിതാക്കൾ ഒക്കെ വളരെ ഇമ്പോർട്ടൻ്റ് ആയിട്ടുള്ളവരാണ് എന്ന് അവർ മനസ്സിലാക്കണം. ஒவ்வொரு பிள்ளைங்கள் கூடயும் நேரத்தை செலவிட வேண்டும். കുഞ്ഞുങ്ങൾ മാതാപിതാക്കൾക്ക് ഇമ്പോർട്ടൻ്റ് ആയിട്ടുള്ളവരാണ് എന്ന് അവർ മനസ്സിലാക്കണം. ഇമ്പോർട്ടൻ്റ് ആണ്. பிள்ளைங்கள் வந்து தங்களுடைய பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியமானவங்க தான் அப்படின்னு அவங்க தான் புரிஞ்சுக்கணும். സുസാന വെസ്ലി ഇതിനൊരു നല്ലൊരു മാതൃകയാണ്. சூசன்னா வெஸ்லி வந்து இதுக்கு ஒரு மாதிரியா இருந்தாங்க. അവർക്ക് 18 19 മക്കൾ ഉണ്ടായിരുന്നു. அவங்களுக்கு 18 பிள்ளைங்கள் இருந்தாங்க.
അതിലെ ചില കുഞ്ഞുങ്ങൾ ചെറുപ്പത്തിൽ തന്നെ മരിച്ചുപോയി. அதுல ஒரு சில பிள்ளைங்க வந்து சிறு வயதிலே இறந்துட்டாங்க. സുസാന തൻ്റെ മക്കൾ ഓരോരുത്തരുമായിട്ട് അരമണിക്കൂർ സമയം വ്യക്തിപരമായിട്ട് സമയം ചെലവഴിച്ചിരുന്നു. சூசன்னா வெஸ்லி வந்து தன்னுடைய பிள்ளைங்கள் கூட ஒவ்வொரு பிள்ளைங்கள் கூடயும் அரை மணி நேரம் செலவிட்டிருந்தாங்க. അവരുമായിട്ട് സംസാരിക്കുകയും ഒന്നിച്ച് പ്രാർത്ഥിക്കുകയും വചനം പറഞ്ഞു കൊടുക്കുകയും ഒക്കെ ചെയ്തിരുന്നു. அவங்க கூட பேசினாங்க, நிறைய நேரத்தை செலவிட்டாங்க, வசனத்தை சொல்லி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. പിൽക്കാലത്ത് അവരുടെ മക്കളിൽ പലരും ആത്മീയ ഗോളത്തിൽ പ്രശസ്തരായിട്ട് തീർന്നു. அதுக்கப்புறமா இந்த ஆன்மீக இந்த லோகத்துல வந்து ரொம்ப ஃபேமஸா மாறினாங்க. ചാൾസ് വെസ്ലി, ജോൺ വെസ്ലി ഇവരൊക്കെ അതിൽ ചിലരാണ്. ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை சார்ல்ஸ் வெஸ்லி, ஜான் வெஸ்லி இவங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ഭവനത്തിൽ നല്ല ഓപ്പൺ കമ്മ്യൂണിക്കേഷൻ ഉണ്ടെങ്കിൽ കൗമാരത്തിൽ അവർക്ക് പ്രശ്നങ്ങൾ കുറവായിരിക്കും. குடும்பத்துக்குள்ளே வந்து ஓப்பனா ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு அப்படின்னா இந்த அடாலசன் பீரியடில் வந்து அவங்களுக்கு அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். പ്രശ്നങ്ങൾ ഉണ്ടായാലും അത് ഫ്രീ ആയിട്ട് പേരൻസിനോട് വന്ന് പറയാൻ അവർക്ക് സാധിക്കും. பிரச்சனைகள் இருந்தா கூட அது வந்து ஓப்பனா ஃப்ரீயா பேரண்ட்ஸ்கிட்ட பேச கூடியவங்களா இருப்பாங்க. അപ്പോഴും പേരൻസിന് അവർക്ക് വേണ്ട ഉപദേശങ്ങൾ പറഞ്ഞു കൊടുക്കാനായിട്ട് സാധിക്കും, അവരെ ആശ്വസിപ്പിക്കാനായിട്ട് സാധിക്കും. அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கும் அட்வைஸ் பண்றதுக்கும் அப்பதான் பெற்றோர்களால முடியும். പ്രത്യേകിച്ച് അമ്മമാർ ഈ കാര്യങ്ങൾ പ്രത്യേകം ശ്രദ്ധിക്കേണ്ടതാണ്. தாய்மார்கள் தான் இதை பத்தி ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். സമയമായതുകൊണ്ട് ഞാൻ ഈ 5 പോയിന്റ് പറഞ്ഞ് നിർത്തുകയാണ്. ചില പോയിന്റുകളിലൂടെ പറയാമെന്ന് വിചാരിച്ച സമയമില്ല. പക്ഷേ അതിനി അടുത്ത പ്രാവശ്യം നമ്മൾ പറയാം. അപ്പോൾ നമ്മൾ കണ്ടത് മക്കളെ വളർത്തുന്നതിൽ അമ്മമാർക്ക് വലിയൊരു ഉത്തരവാദിത്വം ഉണ്ട് എന്നുള്ളത് നമ്മൾ മനസ്സിലാക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. அம்மாவுக்கு பிள்ளைங்களை வளர்க்கக்கூடிய விஷயத்துல அம்மாவுக்கு வந்து நிறைய பொறுப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ദൈവം നമുക്ക് തന്നിരിക്കുന്ന മക്കളെ ദൈവത്തിൽ ആശ്രയിച്ച് ദൈവദിന പ്രകാരം അവരെ വളർത്തിയാൽ നമുക്ക് ദൈവത്തിന് പ്രസാദകരമായുള്ള മക്കളെ വളർത്തിയെടുക്കാൻ നോക്കണം. ദൈവം സഹായിക്കും, ദൈവം കൃപ തരും. അതുകൊണ്ട് ദൈവത്തിൽ തന്നെ ആശ്രയിച്ച് അവരെ നടക്കേണ്ടുന്ന വഴിയിൽ അവരെ അഭ്യസിപ്പിക്കാൻ നോക്കണം. ദൈവം നമ്മെ സഹായിക്കട്ടെ. ദൈവനാമം. கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை வந்து கர்த்தருடைய சித்தத்தின்படியே நம்ம வளர்க்கறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. Thank you. Okay, thank you, Auntie.